சொல்லுமா, நில்லுமா. இருமா சொல்லு, பயப்படாதமா, ஒன்றும் பயப்படாதீங்க. என்ன நினைச்சோ அதை சொல்லுங்க. அடைத்து வைக்கப்பட்ட பெண். பாஜக உமா வீட்டில் நடந்தது என்ன? விசாரணையில் தலைகீழ் ட்விஸ்ட். ஷாக்கில் உறைந்த திருச்சி போலீஸ். தலை சுற்றும் அதிர்ச்சி வாக்குமூலம். திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் பால் பண்ணைக்கு அருகே உள்ள விஸ்வாஸ் நகரைச் சேர்ந்தவர் மதியழகன். 55 வயதான இவர் சினிமா துணை நடிகராக உள்ளார். இவரது மனைவி மாலதி. இந்த தம்பதிக்கு நடராஜ் என்ற 20 வயதில் ஒரு மகன் உள்ளார். இந்நிலையில் மாலத்தியின் குடும்பம் கடந்த சில மாதங்களாக மிகுந்த வறுமையில் இருந்ததாக சொல்லப்பட்டது. இதனால் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகியிருந்த மாலத்தி விஸ்வாஸ் நகரைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் உமாராணி என்பவரிடம் அவசர தேவைக்காக 6 லட்சம் ரூபாய் கந்து வட்டிக்கு கடன் வாங்கியுள்ளார். ஆனால் கடன் வாங்கிய மாலத்தி அந்த பணத்தை சரியாக கொடுக்கவில்லை. இதனிடையே கடன் கொடுத்த உமாராணி மாலத்தியிடம் பணத்தை செலுத்துமாறு நெருக்கடி கொடுத்துள்ளார். ஆனால் மாலத்தியோ பணத்தை திருப்பி கொடுக்காததால் இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த உமாராணி மாலத்தியை தனது வீட்டில் கடந்த 2 மாதங்களாக தனி அறையில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் நீண்ட நாட்களாக வெளியே தெரியாமல் இருந்து வந்திருக்கிறது. இத்தகைய சூழலில் மதியழகனின் தம்பியான சதீஷ் என்பவர் சேலம் நீதிமன்றத்தில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இதனிடையே மாலத்தி சிறை வைக்கப்பட்டிருப்பது குறித்து திருச்சி வழக்கறிஞர்கள் சிலரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் வழக்கறிஞர் திவாகர் தலைமையில் சில வழக்கறிஞர்கள் உமாராணியின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கு வந்த வழக்கறிஞர்களை வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடுத்த உமாராணி அவர்களிடம் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேல் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து அங்கிருந்த வழக்கறிஞர்கள் இச்சம்பவம் குறித்து திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் ஆய்வாளர் ரமேஷ், உதவி ஆய்வாளர் மகேஸ்வரி, சிறப்பு உதவி ஆய்வாளர் மணிகண்டன் தலைமையில் உமாராணியின் வீட்டிற்கு விரைந்தனர். இதனிடையே அங்கிருந்த தனி அறையில் அடைக்கப்பட்டிருந்த மாலத்தியை மீட்டு போலீசார் வெளியே அழைத்து வந்தனர். அப்போது ஒருவித பதட்டத்துடன் இருந்த மாலத்தி மிகுந்த பயத்துடனும் கண்ணில் கண்ணீருடனும் அழைத்து கொண்டே இருந்தார். அதைத் தொடர்ந்து அவரை தனி அறையில் அடைத்து வைத்திருந்த உமாராணியை போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். இத்தகைய சூழலில் போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியானது. போலீசிடம் கொடுக்கப்பட்ட புகாரும் விசாரணையில் வெளியான தகவல்களும் முரணாக இருந்திருக்கிறது. அதில் முதற்கட்டமாக போலீஸ் கூறுவது என்னவென்றால், கடந்த 2 மாதங்களாக தனி அறையில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தியதாக சொல்லப்படும் மாலத்தி தன்னுடைய விருப்பத்தின் பெயரிலேயே உமாராணி வீட்டுக்கு சென்றுள்ளார். மேலும் இந்த செய்தியில் பாதிக்கப்பட்டவராக கூறப்படும் மாலத்தி தான் வசிக்கும் பகுதியில் உள்ள ஏராளமான பெண்களிடம் பல லட்சக்கணக்கில் கடன் வாங்கியுள்ளார். அதில் குற்றம் சாட்டப்பட்ட உமாராணி என்பவருடன் மாலத்தி சுமார் 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் கடன் வாங்கியவர்களிடம் 2-3 மாதங்களுக்கு தவணை கட்டிய மாலத்தி பின்னர் அந்த பணத்தை கட்டாமல் கோவைக்கு சென்று தலைமறைவாகியுள்ளார். ஒரு கட்டத்தில் இவரிடம் பணத்தை இழந்தவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வந்தனர். ஆனால் 20 லட்சத்தை பறிகொடுத்த உமாராணி மாலத்தி கோவையில் இருப்பதாய் கண்டுபிடித்து அவரை யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய வீட்டில் கடந்த 2 மாதங்களாக தனி அறையில் அடைத்து வைத்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதே வேளையில் பாதிக்கப்பட்டவராக கூறப்படும் மாலத்தி இதுவரை சுமார் 1 கோடி ரூபாய் மோசடி செய்து அந்த பணத்தில் சொகுசாக வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. தற்போது திருச்சியில் அரங்கேறிய இந்த மோசடி சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏன் பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம். அட நான் இருக்கோம்மா, பயப்படாதீங்கம்மா. ஜி பதற்ற போடுறாங்க சார்.
தண்ணி மட்டும் வேணும். தண்ணி மட்டும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.